அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கிச்சன் குயின்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டோனட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரெட் அப்புறம் பன் ரெசிபி பண்ணுற மாதிரி தான். டோனட் பண்ணுறதுக்கும் ஈஸ்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 150 ml கை பொறுக்கிற சூட்டுள்ள பால் எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்து கலந்துக்கலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 5 to 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பால் நல்லா நுரைச்சி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 300 கிராம் மைதா மாவு சேர்த்துருக்கேன். 6 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துக்கங்க. நம்ம மாவு பிசைகிறதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம்ல பால், அதை சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கங்க. நாம் டோனட்டுக்கு மாவு பிசையும் போது முட்டை இல்லைனா தயிர் யூஸ் பண்ணி மாவு பிசையணும். இன்றைக்கி நான் தயிர் சேர்த்து மாவு பிசைய போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டை சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு முழு முட்டை சேர்த்துக்கங்க. இந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு டோனட் மாவு தயாராகிருச்சு. பாத்திரத்தை சுற்றி எண்ணெய் தடவிட்டு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும். அப்போ தான் இந்த மாவு நல்லா பொங்கி உப்பி வரும். கரெக்டாக 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நாம் டோனட்டுக்கு வளர்த்திட்டு அச்சு வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவுலேருந்து ஒரு பகுதி மாவு எடுத்து சப்பாத்தி வளர்த்துற கட்டையில் மாவு டஸ்ட் பண்ணி வளர்த்திக்கங்க. ரொம்ப மெல்லிஸாக வளர்த்திடக்கூடாது. இந்த அளவுக்கு திக்காக வளர்த்திக்கங்க. இப்போ டோனட் ஷேப்காக ஒரு ஷார்ப்பான டம்ளரில் இந்த மாதிரி வட்டமாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நடுவில் உள்ள ஹோல்காக சின்ன மூடி வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு அழகான டோனட் ஷேப் கிடச்சிருச்சு. இப்படி எல்லா மாவையும் மாவு டஸ்ட் பண்ணி வளர்த்திட்டு அச்சு எடுத்து வச்சுக்கலாம். டோனட் செய்கிறது ரொம்ப ஈஸி. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக, மேலே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா மாவையும் வளர்த்தியாச்சு. ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். டோனட் பொரிக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கக்கூடாது. மேல் பகுதி நல்லா கரிஞ்சு உள்ளே வேகாமல் வந்துடும். அதனால் சிம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே போல் நல்லா இடைவெளி விட்டு டோனட்டை பொரிச்சு எடுக்கணும். வெந்து வரும்போது உப்பி வரும். அதனால் நல்லா தள்ளி போட்டு பொரிச்சுக்கோங்க. 2 பக்கமும் செவந்து வெந்து வந்த பிறகு எண்ணெயோட சலசலப்பு அடங்கியிருக்கும். இப்போ நாம் எண்ணெயிலேருந்து வடித்து தட்டுக்கு மாற்றிடலாம். எல்லா பேட்சையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் எல்லா டோனட்டையும் பொரிச்சாச்சு. மேலே சுகர் டஸ்ட் பண்ணியிருக்கேன். சீனியை மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப சாஃப்டான சூப்பரான டோனட் தயாராகிருச்சு. உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.